வணக்கம். ஒருமுறை ஒரு இளவரசன் இருந்தான். அவன் வாழ்க்கையில் எல்லாமே இருந்தது. செல்வம், சுகம், அதிகாரம். ஆனாலும் அவன் மனசு அமைதியாக இல்லை. அவன் உள்ளத்தில் ஒரு கேள்வி எப்போதும் எழுந்தது. இந்த வாழ்க்கையின் உண்மை என்ன? அந்த இளவரசன்தான் பின்னர் உலகம் முழுவதும் புத்தர் என்று போற்றப்பட்டவர். சித்தார்த்தன் சிறுவயதிலிருந்தே ராஜகுமாரனாக வளர்ந்தார். அவருக்கு எந்த கஷ்டமும் தெரியாமல் அரண்மனைக்குள் எல்லா வசதிகளுடனும் வாழ்க்கை அமைந்தது. ஆனால் ஒரு நாள் அவர் வெளியுலகத்தை பார்த்தார். அங்கு அவர் கண்டது என்ன? ஒரு முதியவன், ஒரு நோயாளி, ஒரு சடலம். அந்த 3 காட்சிகளும் அவரை உள்ளுக்குள் அதிர்ச்சியடைய செய்தது. வாழ்க்கை இவ்வளவு துன்பமா? நான் அனுபவிக்கும் இந்த சுகம் நித்தியமா? இந்த கேள்விகள் அவரை விடவில்லை. ஒரு இரவு அவர் ஒரு பெரிய முடிவெடுத்தார். அரண்மனை, செல்வம், குடும்பம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உண்மையைத் தேட அவர் பயணம் தொடங்கினார். அவர் காடுகளில் தியானம் செய்தார். அவரது உடலை மிகுந்த துன்பத்திற்கு உட்படுத்தினார். ஆனால் அவருக்கு பதில் கிடைக்கவில்லை. ஒரு நாள் அவர் உணர்ந்தார், உண்மை வெளியில் இல்லை, அது உள்ளேதான் இருக்கிறது. அவர் உடலை துன்புறுத்துவது அல்ல, மனதை புரிந்து கொள்வதே முக்கியம். அவர் அமைதியாக ஒரு மரத்தடியில் அமர்ந்தார். அந்த மரம்தான் பின்னர் போதி மரம் என்று அழைக்கப்பட்டது. அவர் ஒரு உறுதியை எடுத்தார். நான் உண்மையை கண்டுபிடிக்கும் வரை இங்கிருந்து எழமாட்டேன். நாட்கள் கடந்தது. அவர் மனம் பல சோதனைகளை சந்தித்தது. பயம், ஆசை, கோபம் அனைத்தும் அவரை சோதித்தது. ஆனால் அவர் ஓடவில்லை, அவர் போராடவில்லை. அவர் பார்த்தார், புரிந்தார், விட்டுவிட்டார். அந்த நிமிஷத்தில் அவரது மனம் முழுமையாக அமைதியானது. அவர் உணர்ந்தார், நம் துன்பங்களுக்கு காரணம் நம் மனமே, நம் சந்தோஷத்திற்கும் காரணம் நம் மனமே. அந்த நிமிஷத்தில்தான் சித்தார்த்தன் புத்தரானார். நண்பர்களே, நாமெல்லாம் வாழ்க்கையில் வெற்றி தேடிக்கொண்டு இருக்கிறோம். நாம் நினைப்பது என்ன? நல்ல வேலை கிடைத்தால்தான் சந்தோஷம், பணம் இருந்தால்தான் அமைதி, மற்றவர்கள் நம்மை மதித்தால்தான் வெற்றி. ஆனா இது உண்மையா? புத்தர் சொன்னார், நீங்கள் உங்கள் மனதை வென்றால் உலகத்தை வென்றதை விட பெரிய வெற்றி அது. நீங்கள் கவனித்தீர்களா? ஒரே சூழ்நிலையில் 2 பேர் வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. ஒருவருக்கு அது பிரச்சனை, மற்றவருக்கு அது வாய்ப்பு. ஏன்? அது சூழ்நிலை காரணம் இல்ல, அது மனநிலை காரணம். நம் மனம் ஒரு குரங்கு மாதிரி. அது எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கும். நேற்று நடந்த விஷயத்தை நினைத்து வருத்தப்படும். நாளை என்ன ஆகும் என்று பயப்படும். ஆனா அது இன்றைய நிமிஷத்தில் இருக்காது. புத்தர் சொல்லும் ரகசியம் இதுதான். இந்த நிமிஷத்தில் வாழுங்கள். உங்கள் சிந்தனைகளை கவனியுங்கள். அதை கட்டுப்படுத்த முயற்சி செய்யாதீர்கள், புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் கோபமாக இருக்கும்போது அதை அடக்க முயற்சி செய்தால் அது இன்னும் பெரிதாகும். ஆனா நீங்கள் அதை கவனித்தால், நான் இப்போது கோபமாக இருக்கிறேன் என்று புரிந்து கொண்டால் அது மெதுவாக குறையும். இதுதான் மனதை வெல்லும் வழி. நீங்கள் உங்கள் மனதை வென்றால் பயம் குறையும், சந்தேகம் குறையும், கவலை குறையும். அதற்கு பதிலாக நம்பிக்கை வரும், அமைதி வரும், தெளிவு வரும். அந்த தெளிவே உங்கள் வெற்றியை உருவாக்கும். இன்று முதல் ஒரு விஷயம் செய்யுங்கள். தினமும் 5 நிமிடம் அமைதியாக உட்காருங்கள். உங்கள் மூச்சை கவனியுங்கள். உங்கள் சிந்தனைகளை பார்த்து கொண்டு இருங்கள். அதை மாற்ற வேண்டாம், அதை நிறுத்த வேண்டாம். பாருங்கள், புரிந்து கொள்ளுங்கள். நண்பர்களே, வெற்றி வெளியில இல்லை, அது உங்க மனசுல தான் இருக்குது. நீங்கள் உங்கள் மனதை வென்றால் எந்த சூழ்நிலையும் உங்களை வெல்ல முடியாது, எந்த பிரச்சனையும் உங்களை தடுக்க முடியாது. ஏனெனில் மனதை வென்றவன் வாழ்க்கையை வென்றவன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் மோட்டிவேஷன் தமிழ் விஜே. மீண்டும் சந்திப்போம் ஒரு புதிய வாழ்க்கை மாற்றம் கதையுடன்.